யாருக்கெல்லாம் பாண்டியனை ரொம்ப பிடிக்குமோ மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பல்லவன் திரும்பி வந்தது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாங்க. பழைய மாதிரி அண்ணங்க கிட்ட உரிமையாக எதுவும் கேட்குற மாதிரி இல்லை. அப்போதான் நிலா சொல்கிறாங்க, நான் என்னோட ஃபேமிலியவே விட்டுட்டு வந்திருக்கிறேன். ஆனாலும் இங்கே வந்ததுக்கப்புறமா அண்ணன் என்னைய வேற வீட்டு பொண்ணு மாதிரி பார்க்காம சொந்த தங்கச்சி மாதிரி பார்க்குறாங்க. என்னையவே அப்படி பார்க்கும்போது உனக்கு என்னடா இத்தனை வருஷமா உன்னைய வளர்த்தவங்க உன்னைய எதுவுமே ஒரு சொல் கூட சொல்லாமல் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்குறாங்க. நீ சந்தோஷமா இருந்தால் தாண்டா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நீ எப்போ பார்த்தாலும் இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்செட்டாகவே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவங்க எப்படிடா நிம்மதியாக இருப்பாங்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் ரொம்ப வருத்தப்பட்டு பல்லவன் இனிமேல் நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன், அண்ணா உங்களுக்கு யாருக்குமே கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன், நான் சந்தோஷமாக இருந்தால் தான் அண்ணாவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அதனால் நான் இனிமேல் இதை பற்றி நான் எதையுமே யோசிக்க மாட்டேன் அண்ணி அப்படின்ற மாதிரி பல்லவன் சொல்லிடுறாங்க. ஆனாலும் எப்பயும் போல் இருந்தாலும் கூட அப்பப்போ நடேசனை பார்க்கும்போது இவங்களுக்கு கோவம் வருது. நம்ம அம்மா அப்போ எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாகவே இருக்குது பல்லவனுக்கு. ஏன்னா சாந்தி, அதாவது சேரன் சோழன் பாண்டியனோட அம்மா சாந்தி இறந்துட்டாங்க. நம்ம அம்மா எங்கே போனாங்க, இந்த ஆள் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை உயிரோடு இருந்தாங்கன்னா ஏன் இத்தனை நாளாக இன்னும் இங்கே வராமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம நிலா என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் இப்படி ஏதாவது யோசிச்சிட்டே இருப்பான் போல இருக்குது, எப்போ பார்த்தாலும் அப்செட்டாக தான் இருக்கான், ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியாக ஒரு ட்ரிப்பு போகலாம், இது வரைக்கும் எங்கேயுமே போனதில்லையில போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சோழனும் சரி இதுதான் நமக்கு நல்ல சான்ஸு, நிலாவை எங்கேயுமே வெளியில் கூட்டிகிட்டு போனது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல் போவோமா, ஊட்டி போவோமா, மூணார் போவோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளேசஸ்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே இல்லைன்னா அப்போ பேசாமல் ஃபாரின் போவோமா, எல்லோரும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நிலா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், இங்கே இருக்கிற மகாபலிபுரம் போவோம் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, இங்கே இருக்கிற நான் மகாபலிபுரத்துக்கு தானே, அதுக்கே நம்ம போகிறது கிடையாது, எதுக்காவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொன்னதுனால சரின்ட்டு ஃபேமிலியில் எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி நிலாவோட ஃபேமிலியும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருப்பாங்க. ஸோ இப்படி எல்லாருமே எதிர்ச்சியாக மீட் பண்ண போகிறாங்க. இங்கே தான் பல்லவனோட அம்மாவும் வரப்போகிறாங்க, பார்க்கலாம்.